இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா பென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டா தான் சொல்லிருப்பேன். ஏன்னா ஒரு ஃப்ளோல சொன்னா தான் நம்மளுக்கு வந்து வரும். அதனால நான் லாஸ்ட்டா தான் சொல்லிருக்கேன். அதனால கொஞ்சம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? நம்ம என்ன தப்பு பண்றோம்ங்கிறது. அதனால ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பிஎஃப் பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு மாதிரி சேவிங்ஸ் தான். அதாவது இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற சேலரியிலேருந்து சம் பர்சன்டேஜ், அதாவது 12% வச்சுக்கோங்களேன். அந்த சேலரியிலேருந்து 12% நம்மளோட ஷேரில் எடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஷேர்னு சொல்லுவாங்க. பிஎஃப்ல அது மாதிரி தான் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி சைடில் இருந்தும், அதாவது நிறுவனத்து சைடில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு ஷேர் போடுவாங்க. 12% வந்து அவங்க போடுவாங்க. ஈக்குவலாக போடணும். நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களும் போடுவாங்க. அந்த 12% வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் ஷேர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயர் ஷேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட்டும் பென்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டும் போகும். பிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் சம்திங் ஏதோ போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் வந்து பென்ஷனுக்கு அந்த ஷேரில் 12%ல் போகும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அது எடுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அது வந்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன்லேயே தான் இது வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே. ஆனால் அதில் என்ன ஒரு சிரமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஆதார் வச்சு தான் நம்ம பிஎஃப் வந்து பண்ணுவாங்க இப்போ இருக்கிற ரீசெண்டில். அப்படி பண்ணும்போது நம்ம ஆதாரில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்லேயும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பிஎஃப்பை வந்து ஆன்லைனில் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதுபோக இப்போ பென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 6 மாதம் வேலை செஞ்சிருந்தாலே போதும். பிஎஃப் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கம்பல்சரி ஒர்க் பார்த்து 6 மாதம் முடிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம பென்ஷன் சைடே போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது போக இப்போ பென்ஷன் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 10 இயர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பென்ஷன் காசு வந்து ஃபுல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் வராது. நீங்கள் 10 இயர்ஸ் கீழே இருக்கீங்க, பிஎஃப் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பென்ஷன் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 10 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பென்ஷனுக்கு போயிடும். அதையும் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் செட்டில்மெண்ட்டை வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி. ஆனால் 10 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா எடுக்க முடியாது. சரிங்களா? இதுதான் பிஎஃப்போட ப்ராசஸ்ஸு. இது வந்து பிஎஃப்ல வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதுல நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் பிஎஃப் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெளிவாக கொடுங்க. அதாவது ஆதார் கார்டில் என்ன ப்ரூஃப், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கோ அதவே வந்து பிஎஃப்லேயும் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லி கரெக்டாக கொடுங்க. சும்மா வாயில் சொல்லி சப்மிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பென்ஷனில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி, அதாவது பிஎஃப்ல வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம விட்டு வரும்போது அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பென்ஷன் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா பென்ஷன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுற, அதாவது ஃபஸ்ட்லேருந்து எல்லா கம்பெனியுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி வரும்போது அதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎஃப் வந்து புது கம்பெனிக்கு சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. சரிங்களா? இதுக்கு எப்படி பிஎஃப் கிளைம் பண்ணுறது ஆன்லைனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ தனியாக போடுறேன். இதுலேயே எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? சரிங்களா? தேங்க்யூ.